ஒரு பிட்காயின் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அனாலிசிஸை எப்படி கோடிங்கே தெரியாமல் நீங்கள் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட்டு எந்த இடத்துல போய் ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணணும், அதை எப்படி நீங்கள் சேட் ஜிபிடியில் அப்லோட் பண்ணி எந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் கொடுத்தா அதுவே உங்களுக்கு அனலைஸ் பண்ணி ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்றது ஒரு சின்ன ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து ட்ரேடிங் வியூ. ஸோ ட்ரேடிங் வியூவில் இன்கேஸ் உங்களுக்கு பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்ததுன்னா உங்களால் டேட்டாவை டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ நான் BTC USD வச்சிருக்கேன். ஸோ 2020 2025 வரைக்கும் டேட்டா இருக்குது. ஸோ இப்போ பெய்ட் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கிறதுனால என்னால் டேரெக்டாக அதில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் சார்ட் டேட்டான்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னால் அந்த டேட்டாவை டவுன்லோட் பண்ண முடியும். டன், இன்ஸ்டண்ட்டாக டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சிருக்கிறேன். இப்போ நான் அந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் வைக்கலாம் கூட டெய்லி டைம் ஃப்ரேமில் வச்சுட்டு ஐ கேன் எக்ஸ்போர்ட் த டேட்டா அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி அது டேட்டா டவுன்லோட் ஆயிடும். பட் எனக்கு வந்து பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை, பட் ஸ்டில் எனக்கு டேட்டா வேணும்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து யாஹூ ஃபினான்ஸ். ஸோ யாஹூ ஃபினான்ஸில் நீங்கள் போயிட்டீங்கன்னா அதில் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா டைம் ஃப்ரேம் இன்னும் டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸில் இருக்கும். அதில் நீங்கள் இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் டேட்டான்னு கொடுத்துட்டீங்கன்னா இதில் டெய்லி டைம் ஃப்ரேம் வேணுமா, வீக்லி டைம் ஃப்ரேம் வேணுமா, இல்லை மந்த்லி டைம் ஃப்ரேம் வேணுமா அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த ஓவரால் வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் வேல்யூஸ் இன் ஃப்ரம் வாட் எவர் த ஸ்பெசிஃபிக் டேட்ஸ் அலாங் வித் ஓவரால் அந்த வால்யூம், இது எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் டேரெக்டாக இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை நம்ம சேட் ஜிபிடியில் கொடுத்து கூட நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் டெய்லி டைம் ஃப்ரேம் டேட்டா டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டேட் இருக்குது. ஸோ டேட் வந்து டைம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் வேல்யூ, வால்யூம்ஸ். ஸோ இப்போ நான் டைம் இதெல்லாம் ஜஸ்ட் நான் ரீநேம் பண்ணிடுறேன். டேட் அப்படின்னு ரீநேம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த டேட்டாவை நம்ம சேட் ஜிபிடியில் அப்லோட் பண்ணிவிட்டு என்னெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணணுமோ சிம்பிளிஃபைடாக கோடிங் இல்லாமையே பண்ணலாம். ஸோ இப்போது சேட் ஜிபிடியில் நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலை அப்லோட் பண்ணணும். ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான். நான் ஒன்றும் பெய்ட் வெர்ஷன் கூட இதில் வச்சிடல, உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுனால ஃப்ரீ வெர்ஷன் தான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் கூட பண்ணலாம். ஸோ அட்டாச்ட் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ஆஃப் BTC USD. I want to perform analysis on this. ஸோ இதில் டெய்லி டைம் ஃப்ரேம் டேட்டா இருக்குது. இப்போ எனக்கு எப்பப்பெல்லாம் என்னென்னைக்கெல்லாம் வால்யூம் ஒரு ஸ்பெசிஃபிக் டேயில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு யூஷுவல் வால்யூமை விட அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ணோம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா கேல்குலேட் லாஸ்ட் 20 days வால்யூம் ஆவரேஜ் and find out what are the days where current day volume has increased. Current day volume is 10x more than usual average volume. ஸோ எனக்கு லாஸ்ட் 20 டேஸோட வால்யூம் கேல்குலேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு ஆவரேஜ் வால்யூம் கரண்ட் டே ஏதாவது ஒரு டே, சே ஃபார் எக்ஸாம்பிள் 20 days ஆவரேஜ் வால்யூம் வந்து 100 அப்படின்ட்டு இருக்குன்னா கரண்ட் டேவோட வேல்யூ வந்து வால்யூம் வந்து 20x அதிகமாக இருந்ததுன்னா அப்போது அந்த டேஸ் எல்லாம் எனக்கு கொடு, எந்தெந்த டேஸ்லாம் கொடு அப்படின்னு டேட் கொடுத்துட்டோம்னா ஸோ நம்ம டேரெக்டாக போய் ப்ரைஸ் சார்ட்டில் பார்த்துட்டு ஓகே அதுக்கப்புறமா ஸ்டாக்கு மேலே போயிருக்கா, இல்லைனா அந்த பர்டிகுலர் காயின் ஃபர்தராக மேலே போயிருக்கா இல்லை கீழே போயிருக்கா அப்படின்றத ஒரு வால்யூம் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைண்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லிட்டோம், ஸோ வாட் ஆர் த டேஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம். இது நம்ம கொடுத்துட்டு இது கொடுத்ததுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அப்லோட் பண்ண டேட்டாவே இதுவே ஆட்டோமேட்டிக்காக அனலைஸ் பண்ணிவிடும். ஸோ அனலைஸ் பண்ணிவிட்டு அதுவே என்னென்ன நெசசரி கோட் தேவையோ, ஸோ இதுதான் அந்த கோட்னா இந்த எந்த கோடுமே இதில் என்ன கோடுன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. பட் வித்தவுட் ஈவன் இப்போ நான் இதை காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு பைத்தானில் ரன் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. இந்த ப்ரௌசர்லேயே ஓவராலாக இதுவே கேல்குலேட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த ஓவரால் ஆவரேஜ் வால்யூம், எந்தெந்த டேஸ் அந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத அது டினோட் பண்ணி நம்ம கொடுத்துரும். ஸோ இப்போ இதில் ரிசல்ட்டில் 10 times அதிகமாக வால்யூம் இது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆனதே இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஓவரால் த்ரெஷோல்ட்டை கம்மி பண்ணலாம். எஸ், ரெடியூஸ் த threshold to 2x. இப்போ என்ன சொல்லிட்டேன், எனக்கு 10x வேணாம், யூஷுவல் வால்யூமோட டபுள் மடங்கு எப்பப்பெல்லாம் வந்திருக்கு அப்படின்றது எனக்கு வேணும்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துருச்சு. ஸோ இந்தந்த டேஸ்லாம் ஆவரேஜ் வால்யூம் இவ்வளோ இருக்குது, பட் அன்றைக்கி வால்யூம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இப்போது உங்களுக்கு ஃபர்தராக நீங்கள் இன்கேஸ் பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு லிமிட் கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஒரு டைம் லிமிட் இருக்கும். ஓவராலாக அந்த டைம் லிமிட் வரைக்கும் தான் நீங்கள் இவ்வளோ நம்பர் ஆஃப் டேட்டா தான் ப்ராசஸ் பண்ண முடியும்னு ஒரு ஃப்ரீ வெர்ஷனில் இருக்கும். இன்கேஸ் பெய்டு வெர்ஷன் வந்து $20 per month தான். அதை பே பண்ணிட்டீங்கன்னா ஃபர்தராக நீங்கள் திருப்பி அனலைஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக எனி ஸ்பெசிஃபிக் அனாலிசிஸ் டக்குன்னு பண்ணிவிட்டு டக்குன்னு உங்களுக்கான தேவையான இன்ஃபர்மேஷனை அது மூலியமாகவே நீங்கள் கற்றுக்கலாம். எந்த ஒரு கோடிங் ரெக்யர்மெண்ட்டும் தேவையில்லை. ஸோ இதே இன்ஃபர்மேஷனை இப்போ நான் கிளாடில் பண்ணி காமிக்கிறேன். கிளாடுன்றது இன்னொரு ஏஐ தான். அதுலேயும் நான் இதே மாதிரி அப்லோட் பண்ணால்
அதுவும் டக்குன்னு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவையோ கொடுத்துரும். ஸோ இப்போ வால்யூம் அனாலிசிஸ் பண்ணோம் இல்லையா, இப்போ ஃபர்தராக ப்ரைஸ் அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் அந்த பிட்காயினோட டேட்டாவை நான் இதில் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ அது கிளாட்ல கொடுத்துருக்கேன். ஸோ கிளாட்ல கொடுத்துட்டு அதே மாதிரி தான் எனக்கு எப்பப்பெல்லாம் வந்து 20 days மூவிங் ஆவரேஜ் வால்யூமை விட 2x அதிகமாக இருக்கோ அந்த டேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணு. அலாங் வித் தட் எனக்கு ப்ரைஸ் இன்ஃபர்மேஷனை வேணும். எவ்வளோ ப்ரைஸ் வேரியேஷன் ஆயிருக்கு. சப்போஸ் இன்னைக்கு 2x வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பட் பிட்காயின் வந்து 5% இறங்கியிருக்கு, இல்லை 10% ஏறி இருக்கா, இல்லைனா இன்னைக்கு கூட கம்பேர் பண்ணும்போது நாளைக்கு அந்த ஸ்டாக் அந்த பர்டிகுலர் பிட்காயினோட ப்ரைஸ் எந்த அளவுக்கு மூவ் ஆயிருக்கு அப்படின்றத வால்யூமையும் ப்ரைஸையும் சேர்த்து அனலைஸ் பண்ணும்போது இன்னும் நமக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போது அப்படியே நம்ம அப்லோட் பண்ணிட்டோம்னா அதுவே நெசசரி அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இது ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன நெசசரி ஸ்கிரிப்ட் தேவையோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக எழுதிட்டு நமக்கான அவுட்புட்டை இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துரும். ஸோ நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதை டைசெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன அனாலிசிஸ்லாம் பண்ணணுமோ அந்த எல்லா அனாலிசிஸுமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடும். ஸோ அந்த ஃபைலை அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கான தேவையான வால்யூம் அனாலிசிஸ் பண்ணணுமா, ப்ரைஸ் அனாலிசிஸ் பண்ணணுமா, ஸோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே கேல்குலேட் பண்ணிவிட்டு அண்ட் இட் வில் கீப் ரன்னிங் இன் த பேக் எண்ட். அதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட் கொடுக்கும்போது அதை வச்சு நம்ம ஃபர்தராக ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். ஸோ இப்போ அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லா இன்ஃபர்மேஷனும் அதை கேதர் பண்ணிடுச்சு. ஸோ கேதர் பண்ணிவிட்டு எந்தெந்த டேஸ்லாம் ஸ்பைக் ஆகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 158 days. ஸோ லாஸ்ட்டு 5 yearsல 158 days வால்யூம் ஸ்பைக் ஆகிருக்கு. 2x வால்யூம்ஸ். ஸோ 20 days ஆவரேஜ் வால்யூம் கம்பேர் பண்ணும்போது கரண்ட் டே வால்யூம் வந்து 2x அதை விட அதிகமாக இருந்ததுன்னா அந்த டேஸ் தான் வால்யூம் ஸ்பைக் டேஸ். லார்ஜஸ்ட் ஸ்பைக் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 14.4x ஓட ஆவரேஜ் வால்யூம். அது நடந்தது பார்த்தீங்கன்னா மார்ச் டியூரிங் கோவிட் கிராஷ் பீரியடில். அண்ட் ஓவராலாக அதே மாதிரி வால்யூம் ஸ்பைக்ஸ் ஆஃபன் கோயின்சைட் வித் சிக்னிஃபிகண்ட் ப்ரைஸ் மூவ்மெண்ட். ஸோ வால்யூம் மூவ்மெண்ட் பெருசாக இருக்கும் போது ப்ரைஸ் மூவ்மெண்ட்டும் இருந்திருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இதில் கம்ப்ளீட் டாப் 20 வால்யூம் ஸ்பைக்ஸ் இன்ஃபர்மேஷன் எந்த டேட்டில் நடந்திருக்கு, ஆக்சுவல் வால்யூம் என்ன, அண்ட் அந்த வால்யூம் என்ன ஸ்பெசிஃபிக் மல்டிபிள்ஸ். ஸோ ஆவரேஜ் வால்யூம் வந்து ஒரு 100 இருக்குன்னா இது 14.4x அதுதான் ஹையஸ்ட் வால்யூம். ஸோ ப்ரீவியஸ் ப்ரைஸ் அந்த அந்த மூமெண்ட் நடந்ததுக்கு ப்ரீவியஸாக என்ன பர்டிகுலர் ப்ரைஸ் பிட்காயின் இருந்திருக்கு, அண்ட் கரண்ட் ப்ரைஸ் அந்த வால்யூம் நடக்கும் போது 14x வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் போது கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோ, அண்ட் நெக்ஸ்ட் டேஸ் அதோட ஓவரால் ப்ரைஸ் மூவ்மெண்ட் எவ்வளோ. ஸோ இது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ஓவரால் ப்ரைஸ் மூவ்மெண்ட் 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கா, 39% டவுன் ஆயிருக்கா அப்படின்றது எல்லாமே அதில் வந்துடுது. ஸோ ஓவராலாக கம்ப்ளீட்டாக எந்த ஒரு கோடிங் இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் பைத்தான் எப்படி யூஸ் பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியம் இல்லை. பிளெயின் இங்கிலீஷ் கரெக்டான ப்ராம்ப்ட் கொடுத்தா போதும், நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணிடும். ஸோ ஒரு சில இந்த ஏஐ ப்ராம்ப்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு பெய்ட் ப்ரீமியம் இல்லை ஒரு ப்ரீமியம் சொல்லுவாங்க. உங்களுக்கு இனிஷியலாக ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. பட் திருப்பி நீங்கள் கொரியை நீங்கள் ரன் பண்ணணுன்னா ஒரு சர்டன் லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை தாண்டிட்டிங்கன்னா $20 per month கட்டினா தான் உங்களால் இந்த அனாலிசிஸ்லாம் பண்ண முடியும். பட் டெஃபினெட்லி ஒர்த் இட். இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம கோட் பண்ணி திருப்பி அனலைஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணோம்னா நம்மளால் அது ஒரு இட் வில் டேக் ஃபார் எவர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நம்ம கோடிங் கற்றுக்கணும், அண்ட் அகைன் இட் வில் டேக் மோர் டைம். அதுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு கிளாட்லையோ இல்லை சாட் ஜிபிடிலையோ டேட்டாவை அப்லோட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பிரேக் டவுன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு டீட்டெயில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸை நீங்கள் ஈஸியாக ஃபைனலைஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக அதுவே ஃபைனலைஸ் ப்ரைஸ் பேட்டர்ன் டிஸ்ட்ரிபியூஷன் அதுவே கொடுத்துருது. அது என்ன கொடுத்ததுன்னா அப் மூவ்மெண்ட் ஃபாலோட் பை டவுன் மூவ்மெண்ட், டவுன் மூவ்மெண்ட் ஃபாலோட் பை அப் மூவ்மெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 14.4x வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கம்பேர் டு ப்ரீவியஸ் டே என்னைக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அன்றைக்கி ஓவரால் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 18%. ஸோ அன்றைக்கி கம்பேர் பண்ணும்போது நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா -8%. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு அப் மூவ்மெண்ட் ஆகிருக்குன்னா நெக்ஸ்ட் டே ரிவர்சல் ஆகுது. அதேமாதிரி ஒரு டவுன் மூவ்மெண்ட் ஆகுது, 39% டவுன் ஆகிருக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் ஆன் த டேட் ஆஃப் மார்ச் 2020 10x வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ப்ரைஸ் 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டவுன் மூவ்மெண்ட் இஸ் ஃபாலோட் பை அப் மூவ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி சிக்னிஃபிகண்ட் வால்யூம் டிஸ்ட்ரிபியூஷன் அலாங் வித் ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்கும் போது அதிகமான ரிவர்சல் நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 54% ஆஃப் த டைம் ரிவர்சல்ஸ் தான் நடந்திருக்கு. ட்ரெண்ட் கண்டினியூவேஷனை விட ட்ரெண்ட் ரிவர்சல் அதிகம். அலாங் வித் வால்யூம் ஸ்பைக்கும் இல்லை ப்ரைஸ் ஸ்பைக்கும் ரெண்டுமே நடக்கும்போது ரிவர்சல் தான் அதிகமாக நடக்குது அப்படின்றது தான் கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு டீடைல்டு பிரேக் டவுன் அபவுட் எனி ஸ்பெசிஃபிக் காயின்ஸ். இது இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது ஒரு பிட்காயின். இதுவே நீங்கள் ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணணும், நிஃப்டி அனலைஸ் பண்ணணும், பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணணும்னா கூட இதே அப்ரோச் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிங்கன்னா இட் பிகம்ஸ் மச் மோர் ஈஸியர் ஒரு ட்ரேடிங் வியூலேருந்து டவுன்லோட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறதுக்கு. இல்லைனா யாஹூ டேட்டாவில் போய்ட்டு அதுலேருந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி அந்த ஃபைல் அப்லோட் பண்ணணும். பட் ஓவராலாக எந்த ஒரு கோடிங் ரெக்யர்மெண்ட்டுமே இல்லாமல் இந்த டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணலாம். அது மூலயமா உங்களோட ஃபைனல் கன்க்ளூஷன் கொண்டு வந்துட்டு ஃபர்தராக உங்களுக்கான ட்ரேடிங் டெசிஷனை இந்த மாதிரி டேட்டா பேக்ட் பண்ணும்போது உங்களுக்கான கன்விக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.